தமிழகத்தின் பிரச்சார கள காட்சிகளை பார்த்தோம். இப்போ ஒரு தேசிய பிரச்சார களத்தை பார்க்கலாம். ஒடிஷா மாநிலம் சம்பல்பூரில் இன்று பிரச்சாரம் செய்த குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி விலைவாசி உயர்வுதான் காங்கிரஸ் ஆட்சியின் சாதனை என விமர்சிச்சிருக்கார். चुनाव में वादा किया था कि 100 दिन में महंगाई कम करेंगे. मुझे बताइए भैया, कांग्रेस ने वादा किया था? ऐसे नहीं, जरा जोर से बोलो. कांग्रेस ने महंगाई कम करने का वादा किया था. 100 दिन में महंगाई कम करने का वादा किया था. वादा किया था, वादा किया था, वादा किया था, वादा निभाया, वादा निभाया. महंगाई कम हुई, महंगाई खत्म हुई. ऊपर से क्या हुआ? महंगाई महंगाई भाइयों बहनों, गरीब के घर में चूल्हा नहीं जलता है, चूल्हा नहीं. அடுத்து மறுபடியும் தமிழக தேர்தல் பிரச்சார களத்துக்கு வருவோம். தேமுதிகவிலிருந்து விலகி சில நாட்களுக்கு முன்னால அதிமுக ஐக்கியமான பண்ருட்டி ராமச்சந்திரன் கடலூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவனுக்கு ஆதரவா இன்னைக்கு பிரச்சாரம் செஞ்சார். தன்னுடைய பிரச்சாரத்தின் போது திமுகவை கிண்டலும் கேலியுமா விமர்சனம் செய்த ராமச்சந்திரன் அவருடைய முன்னாள் தலைவரான விஜயகாந்தையும் விட்டு வைக்கல, பாரதிய ஜனதாவையும் தான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டு போட்டு அழுத்து போயாயிற்று. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கலைஞருடைய மகன் அழகிரியே ஓட்டு போட வேணாம்னு சொல்லுவான் போல இருக்கு. அப்புறம் நீங்களும் நானுமா போய் ஓட்டு போடணும். அவர் பெற்றெடுத்த தலைமகனே சொல்லுகிறான், பணத்தை வாங்கி கொண்டு வேட்பாளரை போடுகிறார்கள். 3வது இடம் இல்லை, 4வது இடம் கூட வரப்போகுது திமுக சொல்றான். அதுவும் நம்மளை பார்த்தா சொல்றான் இல்ல, டெல்லிக்கு போய் பிரதமரையே பார்த்து சொல்றான். திமுக அப்படிதான் அந்த கட்சிக்கு போய் நம்ம ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? அதே போலத்தான் 3வது அணி, அது இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. மாண்புமிகு முதல்வர் புரட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வேகமாக விரைந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். திமுக கூட கொஞ்சம் மூச்சு விடுது, என்ன ஆனான்னே தெரியல. கூட்டணி கூட்டணி பேசுறாங்கிறான். எலெக்ஷனே முடிஞ்சிடும் போல் இருக்க இவன் கூட்டணி பேச முடியும். இதெல்லாம் ராத்திரி செய்தியிலே பார்த்தா நாளைக்கு போய் அங்க பிஜேபி தலைவரை பார்த்து என்னையா பேச போறீங்க? பேச போறோம், நீங்க பேசிக்கிட்டே உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தா. நீங்க பிஜேபியோ விஜயகாந்த் அவருடைய கட்சியோ இன்னும் பாட்டாளி கட்சியோ சேர்த்தாலும் கூட ஒரு 10-15% வரும், அதுக்கு மேல வர. கூட்டணியில தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் திருவள்ளூர்ல கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். அப்போ தாங்கள் கேட்ட தொகுதி ஒதுக்கப்படலனாலும் கூட்டணி தர்மத்துக்காக திருவள்ளூர் தொகுதியை ஏத்துக்கிட்டதா அவர் சொன்னார். 2011 எனக்கு வேறு அடிக்கு வாருங்கள் என்றெல்லாம் பல பேர் வந்து பேசிய போது நான் சொன்னேன், தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்த்து குழுவோடு நான் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலையும் சிறுபான்மை சமூகத்தினரின் குரலையும் ஈழத் தமிழர்களின் வேட்கையையும் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே வெற்றியோ தோல்வியோ தலைவரோடு தான் 2011 தேர்தலை சந்திப்போம் என்று அத்தனை பேர்களுக்கும் நான் சொன்னேன். இந்த நேரத்தில் கூட பல பேர் அப்படி யாரோ எவரோ சிலர் வந்து ஆசை வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்கள். நான் சொன்னேன், ஒரு தொகுதி அல்ல, தொகுதியே இல்லை என்றாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைப்பதற்காகத்தான் நான் கலைஞரோடு இருக்கிறேன். எங்கள் நோக்கம் எல்லாம் கலைஞர் எத்தனை தொகுதிகள் தருகிறார் என்பதல்ல, மதசார்பற்ற சக்திகளை தலைவர் கலைஞரின் தலைமையில் ஒருங்கிணைப்பதுதான் என்று நான். அடுத்து தேனி நாடாளுமன்ற தொகுதியில திமுக சார்பா போட்டி போடுற பொன் முத்துராமலிங்கம் வாடிப்பட்டியில இன்னைக்கு வாக்கு சேகரிச்சார். அப்போது பேசின அவரு,
தமிழ்நாட்டு பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேச ஆளே இல்லைன்னு சொல்லி ஆதங்கப்பட்டார். நாடாளுமன்றம்னா என்னன்னு சின்ன விளக்கம் கூட கொடுத்தாரு. அவர் பேசினதை இப்ப பார்க்கலாம். முன்னாலே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் குறைத்து மதிப்பிடுவதாக யாரும் எண்ணிட தேவையில்லை. நாடாளுமன்ற பணி என்பது வேறு. ஆனால் அந்த பணியினை முன்னாலே செய்திருக்கிறார்களா என்றால் எனக்கு தெரிந்து அந்த எந்த நாடாளுமன்ற பணி என்பது அந்த நாடாளுமன்ற பணிகளை எல்லாம் அவர்கள் செய்ததாக தெரியவில்லை. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களில் மத்திய அரசிடம் உள்ள அதிகாரங்களை பெற்று அந்த அதிகாரங்களின் மூலமாக ஒதுக்கப்படுகின்ற நிதியை இங்கே கொண்டு வந்து சேர்த்து அதன் மூலம் மத்திய அரசின் மூலம் நிதியை பெற்று இந்த தொகுதியை வளப்படுத்துகின்ற காரியத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் செய்யாத காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீங்கள் வெற்றி பெற வைத்தால் அந்த நிதி இந்த நதிக்கரைக்கு வந்து சேரும் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். நாடாளுமன்ற பணி என்பது ஒரு வித்தியாசமான பணி. அதை உணர்ந்தவர்கள் சென்றிருக்கிறார்களா என்றால் இல்லை. மாறாக ஏதோ நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நிற்கிற நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய இந்த நாடாளுமன்றத்தில் தப்பி செந்தில் சொல்லுச்சு. என்னுடைய மூத்த வழக்கறிஞர் என்னுடைய பெரியப்பா போனா நாடாளுமன்றத்திலே பேசுவார் சொன்னார். உண்மைதான். இந்த நாடாளுமன்றத்தில் பேச வேண்டியதை பேசுறதுக்கு ஆள் இல்லை. இங்க ஏதோ ஒரு நாடாளுமன்றமோ அது பஞ்சாயத்து போர்டு மாதிரி நினைக்கக்கூடாது. நாடாளுமன்றம் என்பது பல மொழி பேசக்கூடிய பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கிய பல்வேறு தேசிய இனத்தினுடைய பிரதிநிதிகள் ஒன்று சேரக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சபைதான் நாடாளுமன்றம். அனல் பறக்கும் பிரச்சார மேடைகள்ல சூடு பிடித்திருக்கும் இன்னும் சில பேச்சுக்களை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்கள்.